ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CoinDCX கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் லைவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி CoinDCXக்கு ரிலேட்டடாக உள்ள எல்லா வீடியோஸுமே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி CoinDCXல வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து செட்டப் பண்ணுறது, இந்தியன் ருப்பீஸ் எப்படி டெபாசிட் பண்ணுறது, வித்ட்ரா பண்ணுறது, ஸோ அதே மாதிரி எப்படி இந்தியன் ருப்பீஸை வச்சு ஒரு கிரிப்டோ காயின்ஸை வந்து வாங்குறது விற்கிறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் வீடியோவுமே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போது நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான ரெக்யூமெண்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத அந்த ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இதுக்கு தேவையான ரெக்யூமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக வந்து ஜிமெயில் ஐடி, பாஸ்வேர்டு வந்து நம்மளுக்கு வேணும். ஸோ அதே மாதிரி ஆதார் கார்டு, பேன் கார்டு. இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ உங்களுக்கு இந்த இமேஜில் நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முக்கியமாக மறக்காமல் நம்மளோட ரெஃபரல் லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மூலிமா உங்களுக்கு வந்து நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இப்போது நம்ம ஒவ்வொன்றையும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சு பாருங்கள். ஸோ இப்போது நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த சைனப் லிங்க் இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுங்கிறத நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். மோருங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் மோர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஏரோ மார்க் காட்டுது பார்த்தீங்களா, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோருக்கு தான் போகும். ப்ளே ஸ்டோருக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டினியூன்னு சொல்லி வரும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் க்ரியேட் அக்கௌண்ட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதில் க்ரியேட் அக்கௌண்ட்டில் உங்கள் நேமு, இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை வந்து நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்கணும். ஃபோன் நம்பர் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் இதில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து உங்கள் பேன் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ உங்கள் பேன் கார்டு நம்பர், உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை போட்டு இதில் நீங்கள் அக்ரின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பேன் கார்டு வந்து என்ன ஆயிரும், வெரிஃபை ஆயிரும். தென் அதுக்கப்புறம் ஆதார் கார்டு வெரிஃபை பண்ணணும். ஸோ இதில் உங்கள் ஆதார் கார்டு நம்பரு அப்புறம் இந்த கேப்சா போட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வரும். அந்த மொபைல் ஓடிபியை போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து உங்கள் ஆதார் கார்டு டிஜிலாக்கரோட பின் கேட்கும். ஸோ இந்த டிஜிலாக்கர் பின் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஃபர்கெட் கொடுத்து நீங்கள் ரீசெட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து போட்டு லாகின் பண்ணிட்டேன். ஸோ இதில் இப்போ அலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னே உங்களுக்கு அட்ரஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் அட்ரஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து உங்கள் வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், உங்கள் மொபைலில் வந்து கரெக்டாக உங்கள் ஃபேஸ் நல்லா கிளியராக ஓவல் ஷேப்பில் தெரிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகி அப்லோட் கேட்கும். ஸோ அப்லோட் கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் லொக்கேஷன் ஆன் பண்ண சொல்லும். ஸோ லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா வெரிஃபிகேஷனுமே வந்து செட்டப் ஆயிரும், சரிங்களா? ஸோ ஆனதுக்கப்புறம் இதில் உங்கள் ஆக்குபேஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் ஸ்டூடெண்ட் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் பேஜில் வந்து எப்படி உங்கள் பேங்க் அக்கௌண்ட் செட்டப் பண்ணுறதுங்கிறத நான் அதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நேமு, அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாம் போட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ஓடிபி இதில் போட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அவ்வளோதான் ப்ரோ, ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு.